நாய்க்கு தேவையான ராயல் கனின், பெடிகிரி, பெடிகிரி ப்ரோவில் இருக்கு, ஃப்ரூட்ஸ் இருக்குங்க சார். பப்பி அடல்ட் பெடிகிரி ப்ரோ. ஆமாங்க சார். சிக்கன் மட்டன் மிக்சிங் எல்லாமே இருக்குங்க சார். ராயல் கனின்னு சொல்லி ஃபுட் இருக்குங்க சார். இதுலயே இருக்குங்க சார். ஸ்ட்ரிப்ஸ், சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ். சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ். கேரட் பாத்தீங்களோ அதே மாதிரி கேரட் ஃப்ளேவர் மட்டும். வெறும் கர்ட் ரைஸ் கொடுத்தாங்கன்னா வெஜ்ஜாவே வளர்த்துவாங்க. பல்லு வந்து ஃபுல்லா கிளீன் ஆயிடும். கால்சியம் ஃப்ளேவர் இருக்குங்க. கால்சியம் இது வந்து ஃபுல்லா உங்களுக்கு கடிச்சு சாப்பிட்டாலும் சைடு எஃபெக்ட் கிடையாது. சிக்கன் வித் மட்டன் ஃப்ளேவர் இருக்கு. மட்டன் இதுல ஸ்பெஷல்னா உங்களுக்கு கோட் மில்க் ஃப்ளேவர் இருக்குங்க. வந்து 4 ஃப்ளேவர் இருக்கு. இது வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக் நல்ல ஃப்ளேவரா. கிரவுண்ட் பிராண்ட்ல பெர்ஃப்யூம் இருக்கு. பெர்ஃப்யூம்னா சும்மா ஸ்டிக்கர் மட்டும் நேம் எழுதி ஒட்டிக்கலாம். ஹெவியான டாகுக்குமே நீங்க போடலாம். சைஸ்லயே பவுல் இருக்குங்க. அதுலயே வெரைட்டி இருக்கு. இது பா கிளீனர். இப்போ ஒரு டவல் வச்சே நீங்க வந்து நிறைய டைம் யூஸ் பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் மதன் அரசன் பேசுறேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா நம்ம ஈரோட்டில் இருக்கிற பாலு பெட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த பாலு பெட் ஷாப்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறிய பப்பில இருந்து பெரிய பப்பி வரைக்கும், சின்ன கேட்ல இருந்து பெரிய கேட் வரைக்கும் எல்லா பப்பீஸும் ஒரே இடத்துல கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாலு பெட் ஷாப்ல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டு, சிட்ஜு, டாபர்மேண்டு அப்படின்னு ஆல் பப்பீஸுமே இங்க இருக்குதுங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சின்ன குட்டியில இருந்து கிடைக்குது. அதாவது 32 டேஸ்ல இருந்து எல்லா பப்பீஸுமே கிடைக்குது. நீங்க வந்து நேரில் வந்து வாங்கலாம் அல்லது போன்ல கூட வந்து கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுக்க எங்க வேணா இருந்தாலும் கால் பண்ணி உங்களுக்கு என்ன பப்பீஸ் வேணுமோ உடனே அரேஞ்ச் பண்ணி தந்துடுறாங்க. இந்த பப்பீஸ் அண்ட் கேட்ஸுக்கு உண்டான அசசரிஸ் எல்லாமே இங்க இருக்குது. நீங்க அதையுமே போன்லயோ நேர்லயோ டோர் டெலிவரி பண்ணி வாங்கிக்கலாம். இதை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, ஸ்ட்ராங் வீடியோ. வணக்கம் சார். நாய்க்கு தேவையான ஃபுட் ஐட்டம், கேட்டுக்கு தேவையானதெல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாயை பார்ப்போம். நாய்க்கு தேவையான ராயல் கனின், பெடிகிரி, இதெல்லாம் என்ன ரேட் வருது சார்? சார் ஒவ்வொன்றும் 1 கிலோ, 3 கிலோ, 4 கிலோ, 20 கிலோ வரைக்கும் இருக்கு. இது எத்தனை கிலோ பாக்கெட்டுங்க சார்? இது 3 கிலோ பாக்கெட்டுங்க சார். 3 கிலோ பாக்கெட். ஆமாங்க சார். ஓகே, சூப்பர். இது வந்து டாக்கு மட்டும் கொடுக்குறது? ஆமாங்க சார். பெரிய நாய் கொடுக்குறது? ஆமா, எல்லாமே ஆஃபர் பேக் தான் சார். எல்லாமே அதே மாதிரி பெடிகிரி ப்ரோவில் இருக்கு, ப்ரோ இருக்கு. இதெல்லாம் டாக்கோட ஃபுட் ஐட்டம். ஸ்மார்ட் ஆர்ட் பவர் பேக்னு சொல்லிட்டு அது இருக்கு. ஸ்மார்ட் ஆர்ட், இது ஸ்மார்ட் ஆர்ட் பேக் இது இருக்கு. இதுக்கு ஆஃபர் இருக்குதா? எல்லாத்துக்குமே ஆஃபர் இருக்கு சார். ஓகே சார். இது பவர் பேக்னு சொல்லி ஒரு பேக். இது அதே மாதிரி ஸ்மார்ட் ஆர்ட்ல இது ஒரு பேக். ஓ ரைட். இது என்ன ரேட் வருது சார்? இது வந்து நம்மளுக்கு 420 ரூபா வருதுங்க சார். இதுவும் ஆஃபர் ஃபுட் சார் எல்லாமே. அதே மாதிரி பவுலர்ஸ்னு சொல்லி ஒரு ஃபுட் இருக்குங்க சார். ஐட்டங்கள நிறைய இருக்கு மாட்டிருக்கு. ஆமா சார், நிறைய வெரைட்டி எல்லாமே இருக்குங்க சார். இன்னும் ட்ரூட்ஸ் இருக்குங்க சார். பப்பி அடல்ட். இதெல்லாம் என்ன மாதிரி ஐட்டங்கள்? இதெல்லாம் வந்து என்ன? டாக் ட்ரை ஃபுட்டுங்க சார். ட்ரை ஃபுட் ஐட்டம் சார். இதே கிரேவி ஐட்டம் இருக்குங்க சார். ஹலோ சார், டாகுக்கு தேவையான நிறைய ஃபுட் ஐட்டம்லாம் நம்ம கிட்ட இருக்குங்க சார். ஸ்டார்டிங் பெடிகிரில இருந்து போடலாம். இது பெடிகிரி ப்ரோ அப்படியே பெடிகிரிலே 2-3 விதமா இருக்கு. அடுத்து ட்ரூட்ஸ், சிக்கன் மட்டன் மிக்சிங் எல்லாமே இருக்குங்க சார். இது எத்தனை கிலோ பாக்கெட்டுங்க? இது 1 kg பேக்குங்க சார். 1 kg, 4 kg, 10 kg, 20 kg எல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் ஏதாவது ஆஃபர் ஐட்டமா? எல்லாமே இருக்குங்க சார். அதுக்கு ஆஃபர் எல்லாம் ஆஃபர் பண்ணி தான் சார் தருவோம். சூப்பர். இது ஒரு வுட் ஆர்ட் ஃபுட்னு ஒரு டாக் கம்பெனியோட ஃபுட்டுங்க சார். ஓகே. அடுத்து மெயினா ராயல் கனின்னு சொல்லி ஃபுட் இருக்குங்க சார். ராயல் கனி. ஆமா சார். சார் இப்போ இது வந்து குட்டி நாய் இருந்து பெரிய நாய் வரைக்கும். இது பூனைக்கு. பூனைக்கு. ஆமா, பூனைக்கு இருக்கு, டாக்குக்கு இருக்கு.
சொல்லிட்டு நல்ல ஒர்த்தான ஃபுட்டுங்க சார் இது. ஓகே சார். இது ஆஃபர். இது அதுலயே ஆஃபர்லாம் இருக்கு சார். இது எத்தனை கிலோ பாக்கெட்டுங்க? இது 1 kg பேக்கிங் சார். ஓகே. 1 kg, 4 kg, 10 kg, 15 kg வரைக்கும் இருக்குங்க சார். சூப்பர். ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குங்க சார். இது எல்லாமே டாக்டருக்கு தேவையான கால்சியம் மில்க் போன். ஓகே. கால்சியம் போன். ஆமா, சின்னது பெருசு. இது எப்படி சாப்பிடுறது? அப்படியே எடுத்து சும்மா 1 month பேபிக்கு கொடுக்கலாம் சார். கொஞ்சம் பெருசாக இந்த பல்லு growth ஸ்டேஜ்ல அது கடிக்கணும் போலவே தோணும். அந்த ஸ்டேஜ்ல கொடுத்து நல்லா கடிச்சு சாப்பிடுங்க சார். ஓகே சார். அப்பதான் இந்த செப்பல், மேட்டு, சோபா செட்டு இதெல்லாம் கடிக்காத அளவுக்கு இந்த டேஸ்ட் அது பிடிச்சி போயிடும். இது போன் ஐட்டம் தான் சார். இது போன் ஐட்டம். இது பெரிய நாய்க்குட்டி. பெரிய நாய் சின்ன குட்டி போடலாங்க சார். அடுத்து ஸ்டிக் மாதிரி ஐட்டுங்க சார். இது எப்படிங்க? ஸ்டிக் இது குட்டிக்கு தேவை டெய்லி ஒவ்வொரு பீஸ் போடலாம் சார். போடலாம். இதெல்லாம் போட்டோம்னா அந்த செருப்புலாம் கடிக்காது. ஆமாங்க, செப்பல் மேட் கடிக்கிற ஹேபிட் போகும் சார். ஓகே. இது வெஜிடபிள் இதுலயே இருக்குங்க சார். இது வெஜிடபிள். வெஜ் இருக்குங்க சார். இதுல வெஜ் கலந்துருக்காங்க சார். ஓகே சார். இது கால்சியம் ஸ்டிக்னு சொல்லி இருக்கு சார். இது என்ன? இது கால்சியம் பற்றாக்குறைக்கு கொடுக்கறதாக கொடுக்குறாங்க சார். எவ்வளவு கொடுக்கணுங்க? டெய்லி ஒவ்வொரு பீஸ் கொடுத்தா போதும் சார். ஆமாங்க சார். இதுல எத்தனை பீஸ் இருக்குதுங்க? இதுல 20 பீஸ் இருக்குங்க சார். டெய்லி ஒரு பீஸ். 20 பீஸ் கொடுத்தா போதும் சார். ஓகே சார். இது என்னது? இது ஒரு ஸ்டிக் மாதிரி தாங்க சார். டெய்லி கொடுக்குற மாதிரி வெஜிடபிள் ஸ்டிக் தாங்க சார். இது வெஜிடபிள். ஆமா, ஒரிஜினல் ட்ரீட். ஓகே சார். இது ஃப்ரூட் மாதிரி இருக்குங்க சார். இதுல பனானா டேஸ்ட், ஃப்ரூட்டி ஃபிளாஸ்ல வந்து பனானா டேஸ்ட், மேங்கோ டேஸ்ட், இதெல்லாம் நிறைய வெரைட்டி இருக்குங்க சார். ஃப்ரூட்டி டேஸ்ட்ல இது வந்து ப்ளூபெரிங்க சார். ப்ளூபெரி டேஸ்ட், ஹேர் ஃபால்ல கண்ட்ரோல் பண்ணுங்க சார். இது ஸ்ட்ராபெரி. இது ஒரு டேஸ்ட்டுங்க சார். அப்புறம் இது ஜர்க்கின்னு சொல்லிட்டு இது கேரட் டேஸ்ட்டுங்க சார். கேரட் சிக்கன் வித் கேரட் சாப்பிடுற மாதிரி எல்லாமே வச்சிருப்பீங்களா சார்? கேரட். ஆங்க சார். ஓகே, சூப்பர். அதே மாதிரி இன்னும் நல்ல வெரைட்டிஸ் இன்னும் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்ல வந்து சாண்ட்விச் டேஸ்ட் இருக்குங்க சார். இதுல 9 ஃபிளேவர் இருக்குங்க சார். இதுல வந்து சாண்ட்விச், சிஜு, பக் இந்த மாதிரி மினி பிரீடுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். பீகிள் இந்த மாதிரி குட்டிகள்லாம் டெய்லி ஒரு பேக்கெட்டே சாப்பிடுவோம். அவ்வளவு தூரம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க சார். இது ஸ்டிக்குங்க சார். இது சாண்ட்விச் கோல்ட் சாண்ட்விச் சார். இது சிக்கன் ஃப்ரெண்டு. இந்த மாதிரி 9 வெரைட்டி புதுசு நிறைய இருக்குங்க சார். இது சின்ன கியூப்ஸ். ஆமாங்க சார். இது எவ்வளவு போடுறது சார்? டெய்லி ஒரு 10 பீஸ் போடலாம் சார். ஆமா சார். ஓகே, சூப்பர் சார். அடுத்து ரவுண்டா சாஃப்ட் சிக்கன் சொல்லிட்டு இது ஒரு டேஸ்ட்டுங்க சார். சாஃப்ட் சிக்கனா? ஆங்க சார். இது எப்படி வச்சோன்னா அதே வாங்கி சாப்பிட்டு அது எப்படி அந்த வாசத்துக்காக சாப்பிடுமா? ஆமாங்க. இந்த பேக்கெட் ரெகுலரா கொடுத்து பழகிட்டீங்கன்னா இந்த பேக்கெட் எடுத்தாவே வந்து நின்றுமா உங்ககிட்ட. நம்ம பிஸ்கட் பாக்கெட் ஓபன் பண்ணும்போது வந்துருது டாக்லாம். ஆமா சார். இதுக்கு வந்துரும். ரொம்ப பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டுங்க சார். ஓகே சார். ஃபர்ஸ்ட் வெரைட்டி மாதிரியே ரூல்ஸ்லயும் சிக்கன் சிப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ ட்வின்ட்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்நாக் இருக்குங்க. ஓகே. அதுலயே பாத்தீங்கன்னா கார்ட் ரோலும் வந்துருச்சு. ஓகே. இது கார்ட் ரோல். இது எல்லாமே இது வந்து ரோஸ்டட் ஸ்ட்ரிப்ஸ், சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் ட்ரீட்ஸா கொடுக்கும் போதுமே எனர்ஜி தான். அதுலயே இன்னும் டைஸ்டு ஸ்லைஸ் இருக்குது. இது கியூப்ஸ் மாதிரியே ஸ்லைஸ். இதுலயே சாண்ட்விச் இருக்கு, சிக்கன் சாண்ட்விச். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பைரோன்னு சொல்லிட்டு அதுலயுமே டென்டா பைட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குங்க. டென்டா பைட்ஸ்ல கால்சியம் ஃபிளேவர், மில்க் ஃபிளேவர் தான். இதுவும் கால்சியம் எனர்ஜி தான். இது ஸ்டிக்கா கொடுக்கும்போது பல்லு கிளீன் ஆகுறதுல இருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் விட்டமின்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஜெர்கைல கேரட்னு சொல்லிட்டு கேரட் ஃபிளேவர் மட்டும். அதுல எப்படி ஜெர்கைல சிக்கன் கேரட் பாத்தீங்களோ அதே மாதிரி இது கேரட் ஃபிளேவர் மட்டும். ஸ்டிக்கு தான். இதுவும் எனர்ஜெட்டிக் தான். இதுல பாத்தீங்கன்னா பியூர் வெஜ்ல வரும் கேரட் ஃபிளேவர் தான். ஆனா பியூர் வெஜ். இப்ப நான்வெஜ் சாப்பிடாத டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோங்க. அதுக்கு எல்லாமே வந்துட்டு வெஜ்ஜா கொடுக்கறது. ரியல் கேரட். டாக்லயே வந்து வெஜ் நான்வெஜ் சாப்பிடுற மாதிரி இருக்குங்க. மோஸ்டா வந்து ஃபுட் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு வெஜ் நான்வெஜ் சாப்பிடும். வெறும் கர்ட் ரைஸ் கொடுத்தாங்கன்னா வெஜ்ஜாவே வளர்த்துவாங்க. அதுல வந்து பம்ப்கின்ஸ் இருக்குங்க, கேரட் இருக்கு. இதுலயே ரியல் பனானா ஸ்டிக் இருக்கு. போமோகிரானட்ல கூட ஸ்டிக் வந்திருக்கு. வந்து ஃபுல்லா கால்சியம் தாங்க. கால்சியம் மில்க் போன்ல வந்து கம்பெனி பிராண்ட் வைஸ் மாறும். அவ்வளவுதான். கொஞ்சம் ஹார்டா இருக்கிறது, சாஃப்டா இருக்கிறது. இந்த போன் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்குங்க. ரொம்ப நேரம் கடிச்சிட்டு இருக்கணும் மாதிரி இருக்கிற டாகுக்கெல்லாம் இது கொடுக்கலாம். சாஃப்டா இருக்கிறது வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதுல வந்து இது 1 kg பேக்குங்க.
குட்டி நாய்க்குலாம் கொடுக்கலாம். குட்டி நாய் கொடுக்கலாம். இது 1 kg பேக். இதுலயே சின்ன பேக்கும் இருக்குங்க. ஓகே சூப்பர். இது வந்து பெரிய டாக்கு சேம். அதுலயே பெரிய டாக்கு அடல்ட் டாக் கொடுக்கிறதுக்கு இது மீடியம் சைஸ் போன். இது வந்து பாத்துட்டீங்கன்னா டென்டல் லைட், அதாவது பல்லு கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கல்ல, பிரஷ் எல்லாம் இல்லாம. பிரஷ் வந்து அதிகமா யூஸ் பண்ணும்போது அந்த கம்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிடும். அதிகமா யூஸ் பண்ணலாம், எப்பவாவது ஒரு டைம் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பதிலா நீங்க வந்து இது வீக்லி 1 or 2 days போட்டீங்கன்னா பல்லு வந்து ஃபுல்லா கிளீன் ஆயிடும். எனர்ஜி கூட தான். ஓகே. இது வந்து அது சாப்பிட்டாலும் உள்ள முழுங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எடிபிள் தான். ஓகே. இது வந்து சின்ன பீஸ் பிரஷோட இருக்குங்களா? இது பிரஷ் கிடையாதுங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஃபிஷ் ஷேப்ல இருக்கும். இது ஒரு போனை வந்து 1 or 2 days ஆல்டர்னேட்டிவ் டேஸ் போடலாம், இல்ல டெய்லி ஒன்னு குடுக்குற மாதிரி இருந்தாலும் குடுக்கலாம். வாயில கடிச்சு சாப்பிடுறதா ஆளுக்கெல்லாம் எடுத்துரும். ஆமா, ஸ்டெயின்ஸ் ஃபுல்லா ரிமூவ் ஆயிடும், பேட் ஸ்மெல் வராது, ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு வெச்சுக்கோங்க. மவுத் ஃப்ரெஷ்னர் மாதிரி இது டாகுக்கு. புரியுது. ஓகே. இதுலயே வந்துட்டு பெரிய பேக் இருக்கு, அது காமிக்கிறேன். டென்டல் லைட்லயே வந்து 70 பீசஸ் வர பெரிய பேக்கும் இருக்கு. ஓகே. இது வந்து பெரிய பேக்குங்க. ஓகே சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி ட்ரீட்ஸ்னு சொல்லிட்டு கால்சியம் ஃபிளேவர் இருக்குங்க. கால்சியம் ஃபிளேவர்னா மில்க் மட்டும் வரும். இதுல வந்து சின்ன பேக் இருக்கு. இதுலயே வந்துட்டு உங்களுக்கு 500 grams கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து சிக்கன் லிவர் ஃபிளேவர். இப்ப நான்வெஜ் வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸ்டிக்கா வந்து கடிச்சிட்டே இருக்கும்போது பல்லு வந்து கிளீன் ஆகுறது, எனர்ஜெட்டிக் விட்டமின்ஸ் நிறைய இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு விட்டமின்ஸாவும் கொடுக்கலாம். இது டெய்லி ஒரு ஸ்டிக் போடுற மாதிரி 1/2 கிலோ பேக்கும் இருக்கு. 500 grams சிக்கன் லிவர். இதுலயே வந்துட்டு உங்களுக்கு lamb ஃபிளேவரும் இருக்கு. இது வந்து மட்டன் ஃபிளேவர். மட்டன் ஃபிளேவரே இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரொம்ப நேரம் சும்மா செப்பல் மேட் இதெல்லாம் கடிச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இந்த மாதிரி போன்ஸ் வந்து ஒவ்வொரு பீஸ் டெய்லி கொடுக்கலாம். டெய்லி கொடுக்கும்போது இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் கால்சியம் கண்டென்ட் இருக்கு. இது வந்து ஃபுல்லா உங்களுக்கு கடிச்சு சாப்பிட்டாலும் சைடு எஃபெக்ட் கிடையாது. பெரிய நாய் குட்டி நாய் எல்லாருக்குமே கொடுக்கலாங்க. டெய்லி ஒரு பீஸ் கொடுக்கும்போது பல்லும் கிளீன் ஆகும். இது ஃபுல்லா கொஞ்சம் கொழுப்பு தான் கலந்துருக்கு, அதனால வந்துட்டு கொஞ்சம் எனர்ஜியாவும் கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ஸ்டிக். சிக்கன் இதுல வந்து சிக்கன் மட்டன் வெரைட்டி வரும். இது சத்துமாவும் கலந்துருக்கு, பிளஸ் சிக்கன் பவுடர் அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. இது வந்து இந்த மாதிரி போன் கடிக்க முடியாது, அதாவது ரொம்ப குட்டியா இருக்கு, 40 days 45 daysக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி கொடுக்கலாம். டெய்லி ஒரு பீஸ். ஸ்நாக்ஸ்லயே பிஸ்கெட்ஸும் இருக்குங்க. பிஸ்கெட் வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் வைஸ் இருக்கு. இப்போ பெடிகிரில பாத்தீங்கன்னா மில்க் அண்ட் சிக்கன் சொல்லிட்டு பிஸ்கிராக்ஸ் பிராண்ட்ல இருக்கு, மில்க் அண்ட் சிக்கன் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பிலோமிலோல ஒரு பிராண்ட் இருக்கு. அதுல வந்து ரியல் சிக்கன் வித் மட்டன் ஃபிளேவர் இருக்கு. மட்டன் ஃபிளேவர் இது 1 kg பேக். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பியூர் பெட்டும் இருக்கு. பியூர் பெட்டன் இருக்கிற இதுவும் பிஸ்கெட் தான். இதுவும் வந்து ரியல் சிக்கன் ஃபிளேவர் தான். அதுலயே இன்னொரு பிராண்ட் இருக்கு, கேனின் க்ரவுன் சொல்லிட்டு. பஞ்சூஸ் பிராண்ட்ல சிக்கன் பிஸ்கெட் அந்த மாதிரி வருவாங்க. இது ஒரு பிராண்ட் தான். இது வந்து 1 kg பேக்குங்க. 1 kg பேக். இது ரொம்ப சீப் ரேட் தான், 220 அந்த ரேஞ்ச் தான் வருங்க. 200. ஆமாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு கேனின் க்ரவுன் பிராண்ட்ல மீட் ரைஸ் ரோஸ்மேரின்னு சொல்லிட்டு, ரோஸ்மேரி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்றது அந்த மாதிரி. இது வந்து 750 gram வருங்க. இதுல நிறைய வெரைட்டி இருக்கு. மீட் இருக்குதுங்க, சிக்கன் லிவர் இருக்குது. இது மீட் தான். ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு காமிச்சிருக்கு ரெட் கலர்ல சிக்கன் அண்ட் மட்டன் ஃபிளேவர்னு சொல்லிட்டு. அதுலயே வந்துட்டு பாக்கெட்டா வருது, மஞ்சூஸ் பிராண்ட்லயே வருதுங்க. இது lamb ஃபிளேவர். இதுல கால்சியம் புரோட்டீன் எல்லாமே இருக்குது. இது வந்து பீஃப் ஃபிளேவர். இது வந்து சிக்கன் ஃபிளேவர். இதுல 3 வெரைட்டி இருக்குதுங்க. 3 வெரைட்டி இருக்கு. டெய்லி ஒரு பீஸ் இல்ல 1ல இருந்து ஒரு 5 பீஸ் வரைக்கும் கொடுக்கலாம். ஆமாங்க. இது வந்து 1/2 கிலோ பேக்கா வருங்க. இது 1/2 கிலோ பேக். இதுலயே வந்து வேற பிராண்ட் மஞ்சு புரோட்டீன் இருக்கிற குச்சிலேயே வந்து 1 kg பேக். இது ரெண்டு கலரா இருக்குது. இது வந்து மிக்சட் ஃபிளேவருங்க. இது வந்து சிக்கன் ஃபிளேவர், இது வந்து மட்டன் அந்த மாதிரி வரும். இதுல டெய்லி 2 குச்சில இருந்து 5 குச்சி வரைக்குமே கொடுக்கலாம். எல்லாமே வந்துட்டு ஹெல்தி புரோட்டீன் தான். அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் இந்த கேனின் க்ரவுன் பிஸ்கெட் காமிச்சல்ல இதுக்கு முன்னாடி, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா டென்டாஸ்டிக்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு. இந்த டென்டாஸ்டிக்ஸ் வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா மில்க் ஃபிளேவர் இருக்குது. இதுல சிக்கன் ஃபிளேவரும் இருக்கு. இது வந்து ஸ்டிக் மாதிரி இருக்கும். உங்களுக்கு பல்லு கிளீன் பண்றதுக்கு இன்னொரு வெரைட்டி இருக்கு.
அதுக்கப்புறம் எனர்ஜி ட்ரீட்ஸ் மாதிரி இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹை புரோட்டீன் நியூட்ரிஷன் இருக்கு. இதெல்லாம் எனர்ஜி. ஆமாங்க, இதெல்லாம் வந்து இப்போ ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ட்ரைனிங் பைட்ஸ்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்க டெய்லி வந்துட்டு 2 பீசஸ் மாதிரி. இது என்ன பால்ல மிக்ஸ் பண்ணுவீங்களா? இது என்னன்னா இதுல ஸ்பெஷல்னா உங்களுக்கு கோட் மில்க் ஃபிளேவர் இருக்குங்க. கோட் மில்க் வந்து நியூட்ரிஷன்ஸ் அதிகம், உடம்பு வந்து கூல் பண்ற மாதிரி. இப்போ நாமளா நிறைய சிக்கன் கொடுக்கும்போது டாகுக்கெல்லாம் வந்து பாடி ஹீட் ஆயிடும். அப்படி இருக்கும்போது இந்த கோட் மில்க் கொடுக்கும்போது உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியா, அதாவது நியூட்ரிஷன்ஸ் அதிகமா இருக்கும், பிளஸ் உடம்பு கொஞ்சம் கூல் பண்ணும். அந்த மாதிரி நேச்சுரல் ஃபிளேவர் ப்ளூபெரி கலந்துருக்கு. கோட் மில்க் வித் ப்ளூபெரி. இதுலயே பாத்துட்டீங்கன்னா லேம்ப் அண்ட் மஷ்ரூம், நான்வெஜ் சாப்பிட்ற டாகுக்கு லேம்ப் அண்ட் மஷ்ரூம்ல கூட இருக்குதுங்க. இது வந்து லேம்ப் அண்ட் மஷ்ரூம். இதுல ஸ்டார்ச் கண்டென்ட் எல்லாமே அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷன்ஸ். நீங்க இதுல வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 பீஸ்ல இருந்து 10 பீஸ் வரைக்கும் கூட கொடுக்கலாம். இதுலயே வந்து வேற ஃபிளேவர்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வித் கோட் மில்க், பம்கின் வித் கோட் மில்க், அது எல்லாமே, கேரட் வித் கோட் மில்க், நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்குதுங்க. இதுல பாத்தீங்கன்னா நியூட்ரி ட்விஸ்ட்னு சொல்லிட்டு இதுவும் ஸ்டிக் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு சாக்லேட் ஃபிளேவர் மாதிரி இருக்கும், ரொம்ப பிடிக்கும் எல்லா டாகுக்குமே. அதாவது மினி பிரீடு, சிச்சு, லேப் எல்லா வெரைட்டியுமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கோட் மில்க், நியூட்ரி ட்விஸ்ட், கோட் மில்க் ஃபிளேவர், ப்ளூபெரி அண்ட் ஆப்பிள் கலந்துருக்கும். இது வந்து வெஜ் தான், பியூர் வெஜ். நான்வெஜ் சாப்பிட்ட எல்லா நாய்க்கும் வெஜ்ஜா கொடுக்கலாம். பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆர்ட்னு சொல்லிட்டு கிரீமி ட்ரீட் கூட வந்திருக்கு. இந்த கிரீமி ட்ரீட் வந்து கிரேவியா யூஸ் பண்ணாம கிரீமி மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுங்க. இதுல வந்து 4 ஃபிளேவர் இருக்கு. இது வந்து சிக்கன் பம்கின் ஃபிளேவர். இதுல பாத்தீங்கன்னா சிக்கன் அண்ட் கேரட் இருக்கு. இதுல எல்லாமே ஒமேகா கண்டென்ட் இருக்கு, ஃபைபர் இருக்கு, அதனால வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாவும் இருக்கும். இது ஸ்ட்ராபெரி ஃபிளேவர். இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்பினாச் அண்ட் சிக்கன். ஸ்பினாச் எல்லாம் டைரக்டா டாக் சாப்பிடாது, அதனால இதுல வந்து கொஞ்சம் ஸ்பினாச் கலந்து கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இது கொடுத்துக்கலாம். நீங்க கர்ட் ரைஸ் கூட இல்ல டைரக்டாவே ரைஸோட மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடும், எனர்ஜியாவும் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கிரேவி ஐட்டம்ஸ்ல வரும். கிரேவி ஐட்டம்ஸ்னா நீங்க வந்து டைரக்டாவும் அப்படியே கொடுக்கலாம். இப்போ ஏதாவது மெடிசன் எல்லாம் போடும்போது நீங்க டைரக்டா போட முடியாது இல்லையா? டைரக்டா போட்டா சூ பண்ணி முழுங்க அது துப்பிடும். அந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது ஏதாவது டாக்டர் ஏதாவது ப்ராப்ளத்துக்கு மெடிசன் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கிரேவில வந்து பவுடர் பண்ணிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் எனர்ஜியாவும் இருக்கும். சாப்பிடாத டாக் ரைஸ் எல்லாம் போட்டா சாப்பிட மாட்டேங்குது அப்படிங்கும் போது உங்களுக்கு இது சிக்கன் கிரேவி. இது வந்து பர்பிள் டெயில்னு ஒரு பிராண்டுங்க. அதுல வந்து சிக்கன் வித் எக் அந்த கிரேவி. அதுலயே பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்மார்ட் ஆர்ட் பிராண்ட்ல சிக்கன் லிவர். இது வந்து பர்பிள் டைல்ல அடல்ட் பப்பி சிக்கன் அண்ட் லிவர் கிரேவி. இது ஸ்மார்ட் ஆர்ட்லயே பப்பி கிரேவி. வெரைட்டிஸ் நிறைய வரும். அதுல பாத்தீங்கன்னா டெரியாக்கி வித் சிக்கன் அண்ட் லிவர்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபிளேவர். இதுவும் கிரேவி தான். இதுல எல்லாமே வந்து நான் எக் சாப்பாடோட கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சிக்கன், கேரட், எக் எல்லாமே கலந்துருக்கு. இதுவும் கிரேவி தான். இது ஸ்மார்ட் ஆர்ட் வெரைட்டிஸ்லயே வரும். இது வந்து ரோஸ்டட் டக். இப்போ சிக்கன் கொடுத்தா வந்து ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகுது, வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி டக்ல கொடுக்கலாம். சிக்கன் சாப்பிடாத டாக்கு டக் ஃபிளேவர்ல ரோஸ்டட் தான் கொடுக்கலாம். இந்த மாதிரியும் கொடுக்கலாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரூல்ஸ் பிராண்ட்லயும் இருக்கு, அடல்ட் அண்ட் பப்பி கிரேவி இருக்கு. எல்லாமே சிக்கன் வெரைட்டி தான். பெடிகிரிலயும் சிக்கன் லிவர் அண்ட் பப்பி அடல்ட் அண்ட் கிரேவி இருக்குதுங்க. நம்ம பாக்குறது டாக் ஷாம்பு. அதுல ஷாம்பு வெரைட்டிஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். லொசோலா பிராண்ட்ல வந்து ரோஸ் ஃபிளேவர் இருக்கு. அதுக்கப்புறம் லொசோலாலயே ஃப்ரூட் ஷாம்பு, கேண்டிலூப், கிரீன் ஆப்பிள், அந்த மாதிரி நிறைய ஷாம்பூஸ் வெரைட்டிஸ் இருக்கு. இது ஒரு நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணா போதுமா? வாரத்துல ஒரு டைம் ஷாம்பு யூஸ் பண்ணணுங்க. வாரத்துல 1 or 2 days, அதாவது ஒரு 3 days ஒன்ஸ்க்கு ஷாம்பு யூஸ் பண்ணீங்கன்னா போதும். இது வந்து அரோமேட்டிக், நல்ல ஃபிளேவரா இருக்கும். ஆமாங்க. இது வந்து கெமிக்கல் கிடையாது, கெமிக்கல் ஃப்ரீ தான். இது வந்து வாட்டர் டைலூட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளவு யூஸ் பண்ண குவாண்டிட்டி டாகோட அளவு பொறுத்து நீங்க ஊத்திட்டு அதுக்கு டபுள் மடங்கு தண்ணி ஊத்தி டைலூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கெமிக்கல் உடம்புல சேராது. ஆமா, எஃபெக்ட் இருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல கேனின் கிரவுண்ட்லயே லாங் கோட் ஷாம்புன்னு இருக்குங்க. இது வந்து கார்டன் ஃப்ரூட் ஃபிளேவர், 1/2 லிட்டர். இதுலயே வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் இருக்கு. இது 275 ml. இதுவும் எல்லாமே வந்து இது வந்து ஷார்ட் கோட்க்கு, இது லாங் கோட் ஃபிளேவர், அந்த மாதிரி வருங்க. ஒவ்வொன்றுக்கு வரும். பப்பி ஷாம்புன்னு ஒன்று இருக்கு. அந்த பப்பி ஷாம்பும் பார்த்தீங்கன்னா வெனிலா ஃபிளேவர்ல தான் வரும். எல்லாமே மைல்டு ஷாம்பு தான். அதனால வந்துட்டு உங்களுக்கு கெமிக்கல் ஃப்ரீ, அதனால நீங்க தைரியமா யூஸ் பண்ணலாம். ஆனா டைரக்டா போடாம வாட்டர் டைல்யூட் பண்ணி அப்ளை பண்ணணும். ஆமா, கலந்து போட்டீங்கன்னா ஒரே இடத்துல டெபாசிட் ஆகாது, இச்சிங் இருக்காது, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் ஃபாலும் இருக்காது.
ஸ்மெல்லும் அப்படியே உங்களுக்கு ஒரு 2 days ஆவது நிற்கும். நிறைய வெரைட்டி இருக்கு. ஆமாங்க, நிறைய வெரைட்டி இருக்கு. அதுலயே பெட்ஷைன் பிராண்ட் இருக்கு, ஸ்கை பிராண்ட் இது பெட்ஷைன் அலோவேரான்னு சொல்லி லாவெண்டர் ஃபிளேவர், ஃப்ரூட் ஃபிளேவர் 2 இருக்குதுங்க. அதுல 200 ml இது. இதுலயே வந்து 500 ml இருக்குதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கெனிங் கிரவுன் பிராண்ட்ல பெர்ஃப்யூம் இருக்கு. பெர்ஃப்யூம் வந்து உங்களுக்கு 3 ஃபிளேவர்ல இருக்கு. இப்போ வந்து டாக் மேல ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு வந்து நீங்க பெர்ஃப்யூம் சும்மா லைட்டா ஒரு 1 or 2 days அந்த மாதிரி வீக்லி வந்து ஒரு தடவை அடிச்சுட்டா போதும். இல்ல ஏதாவது வெளியே கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா லைட்டா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும். கொஞ்சம் லாங் லாஸ்டிங் அப்படியே இருக்கும். ஸ்மெல் நல்லா இருக்கும், பேட் ஸ்மெல் வராது. ஆமாங்க, அதுல வந்து 3 ஃபிளேவர் இருக்கு. அது வந்து நம்ம ஸ்மெல்லுக்கு தகுந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கெனல் வாஷ்னு சொல்லிட்டு ஃப்ளோர் கிளீன் பண்றது. இப்போ நார்மல் நம்ம யூஸ் பண்ற மாதிரி லைசாலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா டெட்டால் எல்லாம் போட்டோம்னா ஒரு சில டாகுக்கு வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆயிடுங்க. அந்த மாதிரி இருக்கிற டாக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம இது போட்டு ஃப்ளோர் கிளீன் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபிளேவர் இருக்கு. இது வந்து நேச்சுரல் ஃபிளேவர், இது வந்து மினிட் ஃபிளேவர், இது வந்து லெமன் ஃபிளேவருங்க. ஈ வராது, ஜெர்ம்ஸ் வராது, எதுவுமே அஃபெக்ட் ஆகாதுங்க. நாய்க்கு வந்து இது வந்து 5 லிட்டர் வருதுங்க. 5 லிட்டர் பேக்கும் இருக்கு, 1/2 லிட்டர் பேக்கும் இருக்குங்க. கிளீன் பண்ணிட்டா ஆமா, ஈ எதுவுமே வராது, ஜெர்ம்ஸ் அட்டாக் ஆகாது. உங்களுக்கு வந்து நாய்க்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாது, மெயினா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஆகாது. அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சேஃபா இருக்கும். டாக் இருக்கிற இடத்துலயும் கிளீன் பண்ணலாம், நம்ம வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணாலும் நமக்கும் சைடு எஃபெக்ட் ஆகாதுங்க. அங்க அக்சசரிஸ் இருக்குங்க. அதுல வந்து பெல்ட், பப்பி பெல்ட், அந்த மாதிரி டிசைனா கொஞ்சம் ரிஃப்ளெக்டட் பெல்ட், அந்த மாதிரி கொஞ்சம் பப்பி பெல்ட் எல்லாம் இருக்குது. இதுல டிசைன்ஸா ரொம்ப குட்டி நாய்க்கெல்லாம் இந்த மாதிரி பப்பி பெல்ட் போட்டுக்கலாம், வித் பெல்லோட வந்துருங்க. இது எல்லாம் மாடல், இதெல்லாம் குட்டி நாய்க்கு போடுறது. இது பாத்தீங்கன்னா டாலர், டாகோட நேம் மென்ஷன் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி போட்டுக்கிறது. டாலர் நீங்க வாங்கிட்டீங்கன்னா சும்மா ஸ்டிக்கர் மட்டும் நேம் எழுதி ஒட்டிக்கலாம். இது வந்து பெல்லு, இதுலயே வந்துட்டு உங்களுக்கு டிசைன் பெல்லு, இது நார்மல் பெல்லு. ஆமாங்க, பெல்லு வேணும்னா இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பப்பி பெல்ட் தான், டிசைன் அவ்வளவுதான். எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய டாக் போடுறது. குட்டி வந்து இப்ப டிசைன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க நார்மலா நைலான் பெல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நைலான் பெல்ட் இருக்குது. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா காட்டன் பெல்ட் இருக்கு, பியூர் காட்டன். இதெல்லாம் போடும்போது இச்சிங் இருக்காது, இரிட்டேஷன்ஸ், ஹேர் ஃபால் எல்லாம் கழுத்துக்கிட்டே எல்லாம் கொட்டிடுது அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்காது, ப்ராப்ளம் இருக்காது. அப்புறம் இதெல்லாம் ரோப்ல வந்துருங்க. ரோப்ல வந்து கொஞ்சம் ஹெவியான ரோப்பு, நார்மல் ரோப்பு, ஹெவி ரோப்பு எல்லாமே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் செயின், ஹெவி செயின்ஸ், இதெல்லாம் வந்துட்டு நல்ல பெரிய டாகே கட்டி போடுற அளவு ஹெவியாவே இருக்கும். அதுலயே பாத்தீங்கன்னா டைமண்ட் கட்டிங் இருக்கு, பிராஸ் ஹூக்கோட ஹெவியா வருங்க. இந்த மாடல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் தாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஹெவி பிராஸ் லாக் எல்லாம் இருக்கிறதுனால சீக்கிரமா லாக் உடைஞ்சிருதுன்னு கம்ப்ளைண்ட் வருது இல்லையா, அந்த மாதிரி வரும்போதெல்லாம் இந்த லாக்ல உடையாது. இது பியூர் பிராஸ் தான், அதனால ஹெவியாவே தாங்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாக் சோக் செயின் வரும். டாக் வந்து கழுத்துல வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது போடுறாங்க இல்லைங்க, அப்புறம் அழகுக்காக போட்டு விடுறது, அந்த மாதிரி சோக் செயின் வரும். சோக் செயின் இருக்கு. பாத்தீங்கன்னா பெரிய டாகுக்கு வந்து பக்கிள், இந்த மாதிரி ஸ்டீல் பக்கிள் இல்லாம கிளிப் டைப் கேட்பாங்க தெரியுங்களாங்க சார், அந்த மாதிரி கிளிப் டைப் வர்றது இருக்குங்க. இதுல வந்து என்னன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இங்க வந்துருது, இந்த சைடு வந்துருது. அதனால எவ்வளவு ஹெவியான டாகுக்குமே நீங்க போடலாம். இந்த புஷ் பண்ணி இழுக்குது இல்ல, ரோப் போட்டு இழுக்கிறது வந்து இந்த இடத்துல வந்துருது. இந்த பக்கிளோட சேர்ந்து வராம தனியா வருது. தனியா வர்றதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு டாக் என்ன இழுத்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் இங்க வருங்க. இந்த காட்டன் பெல்ட் இது வந்து பக்கிள் வந்து இந்த மாதிரி கிளிப் டைப் தான் வரும். கிளிப் டைப் வருது, ஆனா வந்து ரொம்ப இழுத்தா கூட ஒன்னும் ஆகாது. ஏன்னா இந்த இழுக்கிறது புஷ் பண்ணி இழுக்கிறது எல்லாமே இந்த இடத்துல வந்துருது கேப். அதனால லாக் பக்கத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆமா, இழுத்தாலும் இந்த கிளிப் கலந்து வரது வராது. அதனால அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளவு பெரிய நாயினாலும் போட்டுக்கலாம். காட்டனுங்கிறதுனால இந்த வெயில் டைம்ல இந்த இன்ஃபெக்ஷன் ஆகுறது, நைலான் போட்டா சேராது, ஒரு சிலதுக்கெல்லாம் முடி கொட்டுது, அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இல்லாம காட்டனா போட்டுக்கலாம். நல்லா இருக்கும், பிராண்டு நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பாடி பில்ட் டைப்ல வரும். கொஞ்சம் சாஃப்டா இருக்குங்க, முதுகு மேல வந்து ரொம்ப அழுத்தம் இல்லாம ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி வரும். போலீஸ் காலர் மாதிரி வரும். கொஞ்சம் பாக்குறதுக்கும் லுக்கா இருக்கும். இது வந்து சின்ன மினி பிரீட்ல இருந்து பெரிய டாக் வரைக்கும் எல்லா சைஸ்லயும் இருக்கு. இன்னொரு வெரைட்டி பாத்தீங்கன்னா இதுலயே பாடி பெல்ட்ல இந்த மாதிரி டைப் இருக்கு. இது வந்து கழுத்துக்கும் வயிற்றுக்கும் வந்துடும்.
கழுத்துக்கும் வயிற்றுக்கும் வரதுனால உங்களுக்கு வந்து டாக் வந்து உருவிட்டு போற மாதிரி இருக்காது, கழட்டிட்டு போயிடாது. வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது ஒரு சிலதெல்லாம் ஃபோர்ஸா இழுத்துட்டு போகும்போது கழட்டிட்டு போயிடுங்க பாடி பெல்ட்டை. இதுல அந்த ப்ராப்ளம் இருக்காது. இது வந்து மினி சைஸ் தான், கவர் ஆயிருங்க. இது கழுத்து இந்த சைடு கழுத்து வந்துடும், இது வயிற்றுக்கடியே வரும். நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணியும் போட்டுக்கலாம். இது மினி பிரீடுக்கெல்லாம் கொஞ்சம் அழகாவும் இருக்கும். இதுலயே இன்னும் 2-3 பாடி பெல்ட் டைப் இருக்கு, காமிக்கிறேன். பெல்ட் வெரைட்டியே இன்னொன்னு இருக்குதுங்க, காட்டன். இது ஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. மினி பிரீட்ல இருந்து பெரிய பிரீட் வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது ஃபுல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பேக் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி அதே டைப்ல இருக்கும். இது வந்து காட்டன். இது வந்து நைலான்லயே உங்களுக்கு வந்து உள்ள குஷன் வச்ச மாதிரி இருக்கும் ஒரு மாடல். இது வந்து உள்ள நாய்க்கு வந்து ரொம்ப அழுத்தம் இருக்காது, சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும் குஷன். ஆமா, குஷன் வச்சிருக்கும். இதுல வந்து நீங்க லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வித் ரோபோட வந்துரும். லீஸ் இருக்கு இல்லைங்க, லீஸ் தனியா வாங்காம இதோட செட்டா வந்துரும். பாக்குறது பவுல் அக்சசரிஸ்லயே பவுல் வந்துரும். பவுல்ல வந்து 0 சைஸ்ல இருந்து இருக்குங்க. 0 சைஸ், ஆமாங்க, 1, 2 அப்படியே நம்பர் வைஸ் வரும். அது வந்து உங்களுக்கு டெப்த் எவ்வளவு டாக் பெரிய டாகா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய பவுல எடுத்துக்கலாம். குட்டி டாக்னா குட்டி, மீடியம் சைஸ், அந்த மாதிரி எல்லா சைஸ்லயும் இருக்கு. எல்லா சைஸ்லயும் பவுல் இருக்குங்க. அதுலயே வெரைட்டி இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கலர் பவுல் வேணும்னாலும் கலர் பவுல் இருக்கு. இது வந்து செட்டா வந்துரும், ஒரு ஸ்டாண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கீழே வந்து கமுத்தி விட முடியாது அந்த மாதிரி கலர் பவுல் இருக்கு. அதுலயே வந்து சைஸ் இருக்குது, இந்த மாதிரி பெரிய சைஸ், சின்ன சைஸ், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஹேண்ட் கிளவுஸ், அப்புறம் வந்துட்டு பெட் ஸ்லீக்கரு. இது வந்து பாத்தீங்கன்னா கோம் பண்ணி விடுவாங்கல்ல, வீட்டுக்குள்ள வந்து முடி கொட்டாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து டாகுக்கு நம்ம கோம் பண்ணிட்டு இந்த பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா, எடுத்து காமிக்கிறேன். இது வந்து கோம் பண்ணிட்டு இப்படி பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா முடியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடும். வீட்டுக்குள்ள ஒரு ஹேர் ஃபால் கூட இருக்காதுங்க, ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிடும். இதை வச்சு நீங்க ஹேர் ஃபால் ஆகுதா இல்லையா, எவ்வளவு குறைஞ்சிருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இதுலயே வந்து மசாஜ் க்ளவுன்னு ஒண்ணு இருக்கு. மசாஜ் க்ளவ், நார்மல் மசாஜ் க்ளவ் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஷாம்பு டிஃப்யூசர். ஷாம்பு டிஃப்யூசர் இதுல வந்து ஷாம்பு ஊத்திட்டு நீங்க இதை இப்படி தேய்ச்சிட்டு இப்படி பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா ஷாம்பு வரும். அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு வேஸ்ட் ஆகாம அப்படி ஷாம்போடய நீங்க வச்சுக்கலாம். ஷாம்பு, ஆமாங்க, ஷாம்பு உள்ள ஊத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இதனால உங்களுக்கு ஆமா வேஸ்ட் ஆகாது, அப்படியே வச்சுக்கலாம். நெயில் கட்டரு, நெயில் கட்டரு வித் ஃபைனரோட வருது. உங்களுக்கு ஷார்ப்பா இருக்கிற நெயில்ஸ் எல்லாம் வந்து லைட்டா கட் பண்ணி விட்டுட்டு இதுல வந்து ஃபைன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப் எல்லாம் போயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா மவுத் கார்டு. இதுலயே வந்துட்டு உங்களுக்கு பிளாஸ்டிக்ல இருக்கு. இது வந்து லெதர்ல வரும். லெதர்ல சைஸ் வாரியா இருக்குங்க. இது ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸல். ஆமாங்க, இது வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சைஸ் வரும். நாயோட வாய்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இது என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது ஏதாவது சாப்பிடுது, அதனால அந்த மாதிரி இருக்கும்போது போட்டுக்கலாம். மோஸ்டா வந்து இது 1/2 அன் ஹவருக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 10 மினிட்ஸ் நீங்க வாக்கிங் கூட்டிட்டு போறீங்க, ஏதாவது மெடிசன் போடணும் இல்ல ஊசி ஏதாவது போடணும், அப்ப வந்து திரும்பி கடிக்குது அப்படிங்கும் போது இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரஷ் இருக்கு, டூத் பிரஷ். ஆமாங்க, இது வந்து லென்த் இருக்கிறதுனால நீங்க டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, பெரிய நாய், குட்டி நாய், எல்லா பிரீடுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அக்சசரிஸ் பார்த்தோம் இல்லைங்க சார், அதுல வந்து டயப்பர் இருக்கு, பெட் டயப்பர். அதாவது நீங்க வந்துட்டு வெளியில கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கார்ல டிராவல் பண்ணும்போது மோஸ்டா வந்து டிராவல் டைம்ல பாத்ரூம்ல போகாது. அப்படி இன் கேஸ் போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க டயப்பர் யூஸ் பண்ணி கூட கூட்டிட்டு போய்க்கலாம். பெட் டயப்பர் இருக்கு. டைம் எல்லாம் அப்படி இல்லைங்க சார், நீங்க போயிட்டு டிராவல் முடிச்சு கிளீன் பண்ற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 1 போட்டீங்கனாலும் இல்ல 2 அவ்வளவு மாத்தலாம். ஆமா, லாங்ல போகும்போது ஃபீமேல் டயாப்பரும் தனியா இருக்கு. ஃபீமேலுக்கும் இருக்கு, மேலுக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பா கிளீனர். இப்ப வாக்கிங் கூட்டிட்டு போறீங்க, கால் வந்து பாதமெல்லாம் கழுவுறதுக்குங்க. பாதமெல்லாம் கழுவுறதுக்கு எப்படின்னா வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஷாம்போ இல்ல ஏதாவது ஒரு சோப்பு அந்த மாதிரி வந்து கலந்து விட்டுட்டு உள்ள ஊத்திட்டு கால் வந்து டாகோட கால் எடுத்து இப்படி நல்லா இது பண்ணிட்டு இது வந்து மோஸ்டா இப்படி ரப் பண்ணீங்கன்னா போதும், அழகா வந்து கிளீன் பண்ணி எடுத்துரும். சாஃப்டா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு கால் கிளீன் பண்ணிடும். டவலுங்க சார், இந்த பெட் டவல் வந்து நார்மல் டவல் மாதிரி இருக்காது.
இப்ப வந்து ஹேர் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சிஜு பிரீடு, கோல்டன் ரெட்ரீவர், அதுக்கப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்டு, அந்த மாதிரி நிறைய ஹேர் இருக்கிற டாகுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டவல்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டுல காட்டன் டவல் எல்லாம் 1-2 டவல் யூஸ் பண்ண வேண்டியது வரும். இது அப்படி கிடையாது. இந்த ஒரு டவல் வச்சே நீங்க வந்து நிறைய டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்சார்பன்ட் டவல் மாதிரி ஒரே டவல புழிஞ்சிட்டு மறுபடியும் வந்து அழுக்காகாது. அழுக்கானாலும் நீங்க வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். தண்ணி வந்து எவ்வளவு நாளும் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லென்த் வந்து மீடியம் சைஸ் தான் வரும் சார். ரொம்ப பெருசு வராது. ஆனா நீங்க எவ்வளவு வாட்டர்னாலும் அப்சர்வ் பண்ணிக்கும். தண்ணி குளிச்சிட்ட உடனே போதும், அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கன்னா இதுல நிறைய வெரைட்டி பிராண்ட் இருக்கு. ராயல் கேனின் எடுத்துட்டீங்கன்னா ராயல் கேனின்ல வந்து 400 கிராம் பெர்ஷியன் அடல்ட் இருக்கு. இதுலயே பெர்ஷியன் கிட்டன் இருக்கு. இது வந்து 400 கிராம்ஸ் வருங்க. 400 கிராம்ஸ். அதுக்கப்புறம் வந்து 2 kg இருக்கு. அதுலயே வந்துட்டு வேற பிராண்ட்னு பாத்தீங்கன்னா கெனின் கிரவுன்ல பெர்ஷியன் அடல்ட், நார்மல் அடல்ட் கேட் ஃபுட், கிட்டன் எல்லாமே இருக்கு. இது வந்து கெனின் கிரவுன் பிராண்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஸ்காஸ் இருக்கு. அப்புறம் ஃப்ரீடம்னு ஒரு ஃபுட் இருக்கு. இதுல வந்து மியா, இதுல வந்து சிக்கன், மட்டன் அது மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா ராயல் கேன்லயே வந்துட்டு உங்களுக்கு மதர் அண்ட் பேபி கேட்டன் இருக்கு. இது வந்து மியோ பிராண்ட்ல வேற வேற ஃபிளேவர். டியூனா ஃபிளேவர் 3 kg பேக், இது 1 kg பேக், சால்மன் ஃபிளேவர், அந்த மாதிரி இருக்கு. ஃபுட் ஐட்டம் சொன்ன இல்லைங்களா, அதே மாதிரி கிரீமி ட்ரீட் இருக்கு. கிரீமி ட்ரீட் பாத்தீங்கன்னா அதுல மியோ பிராண்ட்லயே வந்து 8 வெரைட்டி இருக்குங்க சார். இதுல கிராப் ஃபிளேவர், சிக்கன் பம்கின், பொனிட்டோ, அதுக்கப்புறம் சால்மன் ஃபிளேவர், சிக்கன் லிவர், டியூனா கோட் மில்க். இது வந்து பாத்தீங்கன்னா டியூனா டொமேட்டோ. இது வந்து சிக்கன் லிவர் கோட் மில்க். இது என்னன்னா உங்களுக்கு இந்த கோட் மில்க் வந்து உடம்பு ரொம்ப கூல் பண்ணணும்னு சொன்ன இல்லைங்களா. இப்ப குட்டி பூனையெல்லாம் இருக்கு அப்படின்னா, பல்லு முளைக்காத பூனைக்கெல்லாம் வந்துட்டு வெறும் ஃபுட்டு மதர் ஃபீடிங்ல இருக்கும்போது ஃபுட்டு மட்டும் நம்ம கொடுக்க முடியாது, பல்லு இருக்காது. அதனால இந்த கிரீமி ட்ரீட் மாதிரி எனர்ஜெட்டிக்கா கொடுத்து ஹெல்த் வைஸ் அது இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா ட்ரூஸ் பிராண்ட்லயே இருக்கு. அதுல சால்மன் ஃபிளேவர், சீ ஃபுட் ஃபிளேவர் இருக்கு. டெம்டேஷன் சொல்லிட்டு அதுலயுமே வந்துட்டு உங்களுக்கு கிரீமி ட்ரீட் இருக்கு. அதுல வந்து சால்மன் ஃபிளேவர் இருக்கு. சிக்கன் வித் டியூனா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மூத் கிரீமி. இதுல ஒரு 5 ஃபிளேவர் இருக்கு. ஸ்மூத் கிரீமில வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளூயிடா இருக்கும். அதாவது ரொம்ப கிரீமியா இருக்கும். இது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். அதனால வந்துட்டு உங்களுக்கு ரைஸோட கூட நீங்க மிக்ஸ் பண்ணி குடுக்கற மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம். இதுல கிராப் ஃபிளேவர், இது சிக்கன் லிவர், சால்மன் ஃபிளேவர், பொனிட்டோ, இது வந்து மசில். இதுல வந்து மியால இல்லாத ஒரு ஃபிளேவர் வந்து உங்களுக்கு இந்த பிராண்ட்ல வருது. இது என்னன்னா உங்களுக்கு சிட்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வரும், அந்த பிராண்ட்ல வரும். அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பியூர் பெட்ல வந்து ஒரு 5 ஃபிளேவர்ல கிரீமி இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு 5 பீஸ் வர மாதிரி இருக்கும் இந்த பிராண்ட்ல. அதுக்கப்புறம் ட்ரூல்ஸ்ல வந்து வெரைட்டிஸ், இந்த ட்ரீட் வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா சிக்கன் சாண்ட்விச் மாதிரி குட்டி குட்டி பைட்ஸா இருக்கும். அந்த மாதிரி ட்ரீட்டா கொடுத்துக்கலாம். இது வந்து கியூப்ஸ் மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பூனைக்கு தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரை ட்ரீட்லயே பிஸ்கெட் மாதிரி இருக்கு. இது வந்து 3 ஃபிளேவர் இருக்குங்க மியா பிராண்ட்ல. இது சால்மன் ஃபிளேவர் வந்து ஸ்கின் அண்ட் கோட்டுக்கு வந்து நல்லா இருக்கும். ஹேர்ஃபால் இருக்கிற பூனைக்கெல்லாம் இது கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பெனிஃபிட் போன்ஸ் அண்ட் டீத்துக்காக. இது வந்து டியூனா சிக்கனு, அப்புறம் எக் எல்லாமே கலந்துருக்கும். இது வந்து ஐசைட் நல்லா இருக்குங்க. இது வந்து ஷ்ரிம்ப் ஃபிளேவர், ஃபிஷ் தான். ஐசைட்டுக்காக கொடுக்கறது. இதுக்கு ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இது வந்து டெம்டேஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த பிஸ்கெட் மாதிரி இருக்கும், கிறிஸ்பி கிராக்கர்ஸ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து கேட்டுக்கு வந்து டீத் கிளீன் பண்றதுக்காக. இதுல 2 ஃபிளேவர் இருக்கு. ஆமாங்க. இது வந்து டெய்லி ஒவ்வொரு பீஸ் போடலாம். அப்படி இல்லைன்னா வாரத்துல 1 or 2 days வந்து கொடுத்தோம்னா ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப திக்னஸ் கம்மியா தான் இருக்கும். இது வந்து கிராம் கணக்கு தாங்க சார். அந்த மாதிரி வரும். 44 சென்டிமீட்டர்ஸ் லென்த், அவ்வளவுதாங்க. நெட் வெயிட் 44 கிராம்ஸ் என்னமோ போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 10ல இருந்து 15 பீஸ் வரைக்கும் இருக்கும். அவ்வளவுதான் இருக்குங்க. டெய்லி 1 கூட கொடுத்துக்கலாம். இதுல வந்து 2 ஃபிளேவர் இருக்கு. டியூனா கிரான்பெரி, டியூனா சிக்கன். இதுல வந்து உங்களுக்கு கிரேவி வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. இதுல கிட்டன் ஃபிளேவர்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபிளேவர் இருக்கு. டியூனா சாரிடன் இருக்கு இப்போ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடல்ட் கிரேவில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. மேக்ரால் இருக்கு. அதுக்கப்புறம் டியூனா ஒயிட் ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு வெரைட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டியூனா சிக்கன் கேரட், டியூனா சாரிடன் சிக்கன் ரைஸ் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெட் ஸ்னேப்பர்னு இருக்கு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராயல் கேன்ல கூட இருக்கு, ராயல் கேன்ல கிட்டன் இருக்கு. அதுலயே வந்து பெர்ஷியன் அடல்ட்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டுக்கு கொடுக்குற கிரேவி தான். அதுல பாத்தீங்கன்னா விஸ்காஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு பிராண்ட் கூட இருக்கு. விஸ்காஸ் பிராண்ட்ல பாத்தீங்கன்னா டியூனா இருக்கு, சால்மனு, அதுக்கப்புறம் 3 ஃபிளேவர் கலந்த மாதிரி டேஸ்டி மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கிரேவி கூட இருக்கு. அது இதுல வந்து 4 ஃபிளேவர் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பியூர் பெட்னு சொல்லிட்டு கொஞ்சம் விலை கம்மியில கேக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் 25 rupees 30 rupees அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஷீபான்னு சொல்லி ஒரு பிராண்டு, பெடிகிரில டாகுக்கு வர மாதிரி கேட்டுக்கு வந்து ஷீபான்னு சொல்லி ஒரு பிராண்டு. அதுல வந்து சிக்கன் கிட்டன் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மியாவிலேயே வந்துட்டு பொனிட்டோ ஃபிளேவர்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க, டிலைட். இது வந்து கொஞ்சம் ஜெல்லியா இருக்கும், நீங்க ரைஸோட கூட மிக்ஸ் பண்ணி பீசஸோட கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ராயல் கேன் பிராண்ட்ல பாத்தீங்கன்னா ஹேர் அண்ட் ஸ்கின் கேர் கூட இருக்கு. இது வந்து ஹேர் ஃபால் இருக்கிற பூனைக்கெல்லாம் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது ஹேர் வந்து கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் சில்கியா அந்த மாதிரி வரும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆயிடும், அந்த மாதிரி கூட இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லா கிரேவி வெரைட்டி, பூனைக்கான கிரேவி வெரைட்டில வந்துருங்க. இதுல வந்து நீங்க மெடிசன்ஸ் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தா கூட நீங்க டைரக்டா இதுல கூட கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு சில பூனை எல்லாம் மெடிசன்ஸ் எடுத்துக்காது. இப்ப மல்டி விட்டமின் குடுக்குறீங்க, சால்மன் ஆயில் குடுக்குறீங்க அப்படின்னா குடிக்காது, அதுக்கு மெடிசன் டைரக்டா குடிக்காது. இதுல கூட நீங்க கலந்து கொடுத்துக்கலாம், ரைஸோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆமாங்க. இது பாத்தீங்கன்னா பூனைக்கான பாத்ரூம் போறதுக்காக யூஸ் பண்ற மண்ணு. இது வந்து பென்டோனைட் ஃபிளேவர்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க. இது வந்து ஒயிட் கலர் கிரானுவல்ஸ் மாதிரி வரும். இது எப்படின்னா நீங்க ட்ரேல கொட்டி வச்சுட்டு அதுல யூரினோ இல்ல மோஷனோ போச்சுன்னா அது வந்து பால் மாதிரி கிளம்பிங் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க தூக்கி அதை வெளியில போட்டுட்டு ஒரு 4 days ஒன்ஸ் வந்து இந்த சாண்ட் மாத்துற மாதிரி இருக்கும். நீங்க வீட்டுக்குள்ளேயே பூனை வந்து பாத்ரூம் போற மாதிரி இருந்தா இதை பழக்கிக்கலாம், வெளியில போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஆமாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து சாண்ட் மாதிரி இருக்கும், இன்னொரு பிராண்டு. இது வந்து பிராக்ரன்ஸோட வர்றதுனால உங்களுக்கு வந்து மல்டி பிராக்ரன்ஸ் இருக்கு, லாவெண்டர் இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு கிரீன் ஆப்பிள் இருக்கு. இது வந்து லெமன் ஃபிளேவரு. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிராண்டு லாவெண்டர் ஃபிளேவர். இதுல வந்து நீங்க பூனைக்கு வந்து எந்த ஒரு ஸ்மெல் பிடிக்குது அந்த மாதிரி வந்துட்டு அது பழகுதோ அதையே நீங்க யூஸ் பண்றதுனால பண்ணிக்கலாம், இல்ல மாத்தி மாத்தி போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். ஈஸியா கிளம்ப் ஆயிரும், நீங்க தூக்கி போட ஈஸியா இருக்கும், கிளீன் பண்றது வீட்டுக்குள்ள பேட் ஸ்மெல் வராது. இதுலயே வேணும்னா உங்களுக்கு வந்து 20 kg பேக் கூட கிடைக்கும். இந்த 20 kg பேக் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 20 kg பேக்குங்க. 20 kgல வந்து பென்டோனைட் ஃபிளேவர் இருக்கு. இதுல 3 ஃபிளேவர் வரும், லெமனு, ஆப்பிள், லாவெண்டர் 3 ஃபிளேவர் கிடைக்கும். இதுல பில்லி பிராண்ட்ல 20 kg கிடைக்கும். வந்து கோம் பண்ணிட்டு இப்படி பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா முடியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடும். வீட்டுக்குள்ள ஒரு ஹேர் ஃபால் கூட இருக்காதுங்க, ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிடும். இதை வச்சு நீங்க ஹேர் ஃபால் ஆகுதா இல்லையா, எவ்வளவு குறைஞ்சிருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இதுலயே வந்து மசாஜ் க்ளோவ் ஒண்ணு இருக்கு, மசாஜ் க்ளோவ், நார்மல் மசாஜ் க்ளோவ் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஷாம்பு டிஃப்யூசர். ஷாம்பு டிஃப்யூசர் இதுல வந்து ஷாம்பு ஊத்திட்டு நீங்க இதை இப்படி தேய்ச்சிட்டு இப்படி பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா ஷாம்பு வரும். அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு வேஸ்ட் ஆகாம அப்படி ஷாம்போடய நீங்க வச்சுக்கலாம். ஷாம்பு, ஆமாங்க, ஷாம்பு உள்ள ஊத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இதனால உங்களுக்கு ஆமா வேஸ்ட் ஆகாது, அப்படியே வச்சுக்கலாம். நெயில் கட்டரு வித் ஃபைனரோட வருது. உங்களுக்கு ஷார்ப்பா இருக்கிற நெயில்ஸ் எல்லாம் வந்து லைட்டா கட் பண்ணி விட்டுட்டு இதுல வந்து ஃபைன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப் எல்லாம் போயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா மவுத் கார்டு. இதுலயே வந்துட்டு உங்களுக்கு பிளாஸ்டிக்ல இருக்கு, இது வந்து லெதர்ல வரும். லெதர்ல சைஸ் வாரியா இருக்குங்க. இது ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸல். ஆமாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சைஸ் வரும். நாயோட வாய்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இது என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது ஏதாவது சாப்பிடுது, அதனால அந்த மாதிரி இருக்கும்போது போட்டுக்கலாம். மோஸ்டா வந்து இது 1/2 hour மேல யூஸ் பண்ண முடியாது. அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 10 minutes நீங்க வாக்கிங் கூட்டிட்டு போறீங்க, ஏதாவது மெடிசன் போடணும் இல்ல ஊசி ஏதாவது போடணும், அப்ப வந்து திரும்பி கிடைக்குது அப்படிங்கும் போது இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரஷ் இருக்கு, டூத் பிரஷ். ஆமாங்க. இது வந்து லென்த் இருக்கிறதுனால நீங்க டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, பெரிய நாய், குட்டி நாய், எல்லா பிரீடுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அக்சசரிஸ் பார்த்தோம் இல்லைங்க சார், அதுல வந்து டயப்பர் இருக்கு, பெட் டயப்பர். அதாவது நீங்க வந்துட்டு வெளியில கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கார்ல டிராவல் பண்ணும்போது மோஸ்டா வந்து டிராவல் டைம்ல பாத்ரூம்ல போகாது. அப்படி இன் கேஸ் போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க டயப்பர் யூஸ் பண்ணி கூட கூட்டிட்டு போய்க்கலாம். பெட் டயப்பர் இருக்கு. டைம் எல்லாம் அப்படி இல்லைங்க சார், நீங்க போயிட்டு டிராவல் முடிச்சு கிளீன் பண்ற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 1 போட்டீங்கனாலும் இல்ல 2
அவ்வளவு மாத்தலாம். ஆமா, லாங்ல போகும்போது ஃபீமேல் டயாபரும் தனியா இருக்கு, ஃபீமேலுக்கும் இருக்கு மேலுக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பா கிளீனர். இப்ப வாக்கிங் கூட்டிட்டு போறீங்க, கால் வந்து பாதமெல்லாம் கழுவுறதுக்குங்க. பாதமெல்லாம் கழுவுறதுக்கு எப்படின்னா வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஷாம்போ இல்ல ஏதாவது ஒரு சோப்பு அந்த மாதிரி வந்து கலந்து விட்டுட்டு உள்ள ஊத்திட்டு கால் வந்து டாகோட கால் எடுத்து இப்படி நல்லா இது பண்ணிட்டு இது வந்து மோஸ்டா இப்படி ரப் பண்ணீங்கன்னா போதும், அழகா வந்து கிளீன் பண்ணி எடுத்துரும். சாஃப்டா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு கால் கிளீன் பண்ணிடும். டவலுங்க சார், இந்த பெட் டவல் வந்து நார்மல் டவல் மாதிரி இருக்காது. இப்ப வந்து ஹேர் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சிஜு பிரீடு, கோல்டன் ரெட்ரீவர், அதுக்கப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்டு, அந்த மாதிரி நிறைய ஹேர் இருக்கிற டாகுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டவல்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டுல காட்டன் டவல் எல்லாம் 1-2 டவல் யூஸ் பண்ண வேண்டியது வரும். இது அப்படி கிடையாது. இந்த ஒரு டவல் வச்சே நீங்க வந்து நிறைய டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்சார்பன்ட் டவல் மாதிரி ஒரே டவல்ல புழிஞ்சிட்டு மறுபடியும் வந்து அழுக்காகாது. அழுக்கானாலும் நீங்க வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். தண்ணி வந்து எவ்வளவு நாளும் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லென்த் வந்து மீடியம் சைஸ் தான் வரும் சார், ரொம்ப பெருசு வராது. ஆனா நீங்க எவ்வளவு வாட்டர்னாலும் அப்சர்வ் பண்ணிக்கும். போதும், அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். சார் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு சார். சரி சார், நம்ம பாலு பெட் ஷாப்ல வந்து என்னென்ன இருக்குது சார்? டாக்டருக்கு தேவையான அசரிஸ், ஃபுட் ஐட்டம், சரிங்க செயின், பெல்ட், ஸ்நாக்ஸ், சரிங்க சார், சாப்பிட்ற பவுலு, அவன் படுக்கிற பெட்டு, அவனுக்கு தேவையான கேஜஸ், ஓகே, எல்லாமே இருக்கு சார். எல்லாமே இருக்குது. அதுக்குண்டான அசசரிஸ் எல்லாம் அசரிஸ் இருக்குது. நாய்க்குட்டி அதே மாதிரி தான். பெட்டு, ஜெர்மன் ஷெப்பர்டு, டாபர்மேன், எனி பிரீட் எல்லாமே கிடைக்கும். எல்லா பிரீட் கிடைக்கும். எல்லா பிரீடும் கிடைக்கும். இப்போ வந்து நாங்க வந்து நேர்ல தான் வந்து வாங்குங்களா இல்ல ஃபோன் பண்ணி சொன்னா கூட நீங்க ஃபோன் பண்ணி சொன்னாலும் நாங்க ரெடி பண்ணிடுவோம் சார். ரெடி பண்ணி தந்துருவீங்க. ஓகே சார், நீங்க என்ன சைஸ் குட்டியில இருந்து சேல்ஸ் பண்ணுவீங்க சார்? 30 டேஸ் பப்பில இருந்து 30 டேஸ் பப்பில இருந்து. ஓகே, இப்போ எங்களுக்கு ஏதாவது பப்பீஸ் வேணும் அப்படின்னு யாருன்னா கேட்டாங்கன்னா நீங்க போன்லயே வாட்ஸ்அப்ல காட்டுவீங்க? பண்ணிடுவாங்க, பண்ணிடுவீங்க. ஓகே சார், என்னென்ன பப்பீஸ் இருக்குதுங்க? எல்லா பிரீடுமே, எல்லா பிரீடும் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்குது. இப்போ நீங்க வந்து இப்போ நம்ம தமிழ்நாடுக்குள்ள மட்டும் தான் டெலிவரி பண்ணுவீங்களா இல்ல இந்தியா ஃபுல்லா? வெளியே அனுப்பிச்சுடுறேன். வெளியே அனுப்பிச்சுடுவாங்க. அது எப்படிங்க டெலிவரி சார்ஜ்லாம் எப்படி யாரு கொடுக்குவா? நாங்க கொடுக்கணுமா? கஸ்டமர் பொறுத்து கஸ்டமர் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து ஏதோ ஒரு பப்பீஸ் வாங்கிட்டு போறோம், அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்க அதுக்கு ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க? எல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன். எல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க. எங்க டாக்டர் இருக்காரு, அவரை கேட்டுட்டு அவர் மூலமா ஜாயின் பண்ணி விட்டு அவர்கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க சார். ஓகே, அப்ப நம்ம வந்து நேர்ல வந்து வாங்கணும்னா இல்ல, எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணா போதும், நீங்க பேக்கிங் பண்ணி அனுப்பிடுவாங்க சார். ஓகே சார், சரிங்க சார். நம்ம கடை அட்ரஸ் சொல்லிருங்க சார். கடை வந்து சூரமட்டி 4 ரோடு. சரிங்க. எல்கேஎம் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே இருக்கு சார். பாலு பெட் ஷாப், பாலு பெட் ஷாப் ஈரோடு. ஒரு பிரான்ச்சுங்களா? ரெண்டு இருக்குங்க. இன்னொன்னு சுதா ஹாஸ்பிட்டல் கிட்ட, சுதா ஹாஸ்பிட்டல் ஒட்டியங்க சார். ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல இருக்கு சார். சரிங்க சார். டைமிங் எப்படிங்க சார்? கடை 9 to 9 சார். 9 to 9 காலையில. வார லீவ் தான் இருக்கு? இல்ல சார், லீவ் இல்ல சார். ஓகே சார். ஓகே, இப்போ நம்ம பாலு பெட் ஷாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரைட்டியான நிறைய அசசரிஸ் எல்லாம் காட்டியிருக்கிறோம். உங்களுக்கு வந்து நேர்லயே ஃபோன்லேயே கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த டவுட்டா இருந்தாலும் சார் எப்போ வேணாலும் நீங்க ஃபோன் பண்ணீங்கனாலும் அதுக்கு உண்டான மெட்டீரியல் எந்த டவுட்டா இருந்தாலும் உடனுக்குடனே கால் பண்ணி டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 2 பிரான்ச் இருக்குது. 2 பிரான்ச்சுமே கவர் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ காட்டிக்கிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இது வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி சார். உங்களுக்கு நன்றி. நன்றி சார். ஓகே, தேங்க்யூ சார்.